யாருடா அது? ஹலோ, யார் யாது? ஐயா செல்ல குட்டி, ஹாப்பி பர்த்டே டி செல்லம். உங்களுக்காக கேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? செல்ல குட்டி, நீ தான் எனக்கு ஏத்த எல்லூருண்ட. இது அந்த டெலிவரி பாயா தான் இருக்கணும். நான் இப்பவே போய் அதை வாங்கிக்கிறேன். சரியா செல்ல குட்டி? என்னது இத்த தண்டி இருக்குது? இந்த கேக்க சாப்பிட்ட சில ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனா யார் இருக்காங்க? டேய், ஏடா இப்படி பண்றீங்க? இன்னைக்கு கூடமாடா இப்படி அலப்பறை பண்ணிட்டு இருப்பீங்க? ஏடா டேய், கொஞ்சம் இரு. அவங்க ரெண்டு பேரையும் ஒரே அடியா ஒழிச்சு கட்டுறதுக்கு இது ஒரு அற்புதமான சான்ஸா இருக்கும். ஆஹா, இது அட்டகாசம். இங்கிட்டு வச்சாதான் அவனுக்கு டெஃபினட்டா பாப்பாங்க. அட என்னடா இது? இது உடனே போய் பசங்க கிட்ட காமிக்கணும். காலி ஆயிடுச்சு. எனக்கு பசிக்குதுடா. உனக்கு என்ன வேணும் பிராம்பல்? என்ன கொஞ்சம் நிம்மதியா விடுறா. தூங்க கூட விட மாட்டேங்கிற. பிராம்பல், சீக்கிரமா வாங்க. நான் கொண்டு வந்திருக்கிறது என்னன்னு பார்த்து சொல்லுங்க. நான் வழக்கமா தூங்குற மரத்துல இதை வச்சுட்டு போனா. இது என்னன்னு உடனே பார்த்து சொல்லுங்க. அநேகமா இது சாப்பிடறதுக்காக தான் இருக்கும். கூடாது. நல்லா இல்ல. இதுல சாப்பாடே இல்ல. எங்க காட்டது? டேய், இதுல நம்மளோட போட்டோ இருக்கு. நீ இங்க இருக்க பிராம்பல். இது நானு. அப்புறம் இது அந்த விக்கு. அப்புறம் இது என்னது? அட, பெரிய கேக்கு. அதாவது பிராம்பல், அந்த விக்கு நம்மள ஒரு பார்ட்டிக்கு கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த இன்விடேஷன் அவன் வச்சிருக்கான். சரியா சொன்ன. அவனோட பர்த்டே கேக்க நம்ம கூட ஷேர் பண்ணிக்க தான் நம்மள கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். சூப்பரான விஷயம். சீக்கிரமா வா, நம்ம போய் அந்த கேக்க சாப்பிடலாம். ஓகே, சுவையான கேக்கே இதோ வந்துட்டோம். லா 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 ஊ லா 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 லா. அப்படி போடுறா. மேல என்ன இருக்குது? எல்லாமே தயாரா இருக்குது. அப்படிக்கு மட்டும் இங்க வந்தாருங்கன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நல்லா ஜாலியா விளையாடலாம். ஹாப்பி பர்த்டே. முட்டா பசங்க நம்பி இங்க வந்துட்டாங்க. ஏ गाइस, வாங்க வாங்க, இங்க வாங்க. ஏய், ஹாப்பி பர்த்டே லாகர்விக். இங்க வா லாகர்விக், நானும் உன்னை கட்டி பிடிக்கணும். ஹாப்பி பர்த்டே. போது போது விடுறாங்க. என்னடா சிக்காங்களா? கரும்பு மிஷின்ல மாட்டின மாதிரியே இருக்குது. இந்த கேக் எவ்வளவு டேஸ்டா இருக்கு பாரு. உன்னோட நாகரிகம்ல எங்கடா போச்சு தம்பி? இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ண கூடாது. டே பர்த்டே பாய், இந்த கேக் எப்படா சாப்பிடலாம்? இத சாப்பிட ஆசையா இருக்குதா? அப்படின்னா இந்த பார்ட்டியை உடனே நாம ஆரம்பிச்சு போடலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே லாகர்விக். ஹாப்பி பர்த்டே எனக்கு. யா சூப்பரே. லாகர்விக், இப்போ உன் ஆசையை சொல்லு. ஆசையா? ஆசையை சொல்லு, ஆசையை சொல்லு, ஆசையை சொல்லு, சீக்கிரம் சொல்லு. சரி சரி சொல்றேன், இருங்கடா. கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். எனக்கு தேவையானதெல்லாம் இதுதான்டா. என் தலையில முடி முளைக்கணும், கரடி இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லணும், அதோட இந்த காட்டை கூறு போட்டு கோடீஸ்வரனா ஆகணும். என்னடா பண்ற? என்ன மன்னிச்சிருங்க, நான் கனவு கண்டுட்டேன்.
அப்படிதான் லாகர் விக், இது எங்க சார்பா உனக்கான கிஃப்ட். என்னது எனக்கு கிஃப்டா? சூப்பர், தேங்க்யூ காய்ஸ். என்னக்கண்ணா கேக் சாப்பிட தயாரா இருக்கியா? ஐயோ ஜோலி. உனக்கு வெக்கமா இல்ல? ஓகே, இந்தாடா இது உனக்குடா. இப்ப பாடுறான். டேஸ்டா இருக்கடா அண்ணா. நிஜமாவா? அருமையா இருக்கு. இப்போ இத பாரு. கொஞ்சம் பாருங்க. என்னடா தம்பிகளா, உங்க ஆட்டம் இவ்வளவுதானடா? எங்க போனா கிறுக்கணுங்களா? இவன் இதை எப்படி பண்ணா? டேய் அண்ணா, இத வாங்கிக்கடா. உன்னை அடிக்காம விட மாட்டேன். முதல்ல என்ன புடிடா. இந்த வேலை எவ்வளவு ஈஸியா இருக்குது. இப்போ இவங்களுக்கு கூண்டுக்குள்ள அடைச்சு விட்டுருவோம். போயிடலான்னு மட்டும் நினைக்காதடா. இப்ப வசமா சிக்கினீங்களாடா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. அவங்கள ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே லாகர் வீக். ஹாப்பி பர்த்டே லாகர் வீக், ஹாப்பி பர்த்டே லாகர் வீக். என்னடா இப்படி பண்ணி புட்டீங்க? எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்குடா. இதுக்கெல்லாம் நான் வசிய மாட்டான்டா. என்னடா நடக்குது இங்க? ஹாப்பி பர்த்டே லாகர் வீக், ஹாப்பி பர்த்டே டு யூ. என்னடா இது நேரம் பார்த்து காலம் வருது? என்னடா ஆச்சு இதுக்கு? ஆகா, என்னது பேட்டரி இல்லையா? இத வச்சு என்ன பண்றது? இது எல்லாமே வீணா போன தகர டப்பாதான். என் காசு நாசமா போனதுதான்டா மிச்சம். வயிறு ஃபுல்லா இருக்குடா. ஆமா, இப்ப வா நம்ம போய் தூங்கலாம். பர்த்டே பார்ட்டி நல்லா சூப்பரா இருந்ததுயா. அடச்சே, கேக் நல்லா சுவையா இருந்ததுல. அற்புதமா இருந்துச்சுடா. என் கரடிகளா, திரும்ப வாங்கடா இங்க. முக்கியமான கோர்ஸையை விட்டுட்டு போறீங்களேடா. என்னடா பிராம்பிள், என்ன திரும்பவும் அடிக்கணுமாடா? இங்க முடிச்சா வந்து என்ன புடி பார்க்கலாம். புடி புடி புடி. நீ இந்த மாதிரி அவன் கிடக்குறான் தம்பி, நீ விடுவியா? அவன் பர்த்டே பாய்ல நாம அவனை அப்செட் பண்ண கூடாது. Come on boys, வந்து பாருங்கடா. ஆஹா, அப்படி போடு. திரும்பவும் சிக்னல் வந்துருச்சுடா. இப்ப வாங்கடா. இந்த தடவை உங்களை பிடிக்காம விட மாட்டேன்டா. லாகர் வீக், இப்ப வாங்கடா. எப்படா வாசமா சிக்கினீங்களா நீங்க? லாகர் வீக், ஒழுங்காங்கிறது வெளியே வந்துரு. வாண்டறல பயந்தா கோலி. வெளியே வரவா? நான் செட் பண்ணி வச்சதுல நானே எப்படா சிக்கிறேன்? இது ரொம்ப மோசம். நானே முட்டாளா ஆயிட்டேனே. இந்த கூட்டோட இன்ஸ்ட்ரக்ஷனை நான் எதுக்கு படிக்காம விட்டேன்? எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது. இதெல்லாம் சுத்தமா நியாயமே இல்ல. இங்க பாரு, என் தொப்பி. அடே இவங்களா, என் தொப்பிய குடுக்கடா. குடுக்கன்னு சொல்றாங்க. குடுக்கடா இங்க, குடுங்க. அடே கரடிகளா, அவன் இங்கதான் இருக்கேன். சின்ன மீனம் ஆயிடுவீங்கடா. தேங்க்யூ. அடே உங்களா. ஓகே, போலாமா? டேய் வாங்கடா இங்க. திமிரு பிடிச்ச கரடிகளா, அடுத்த தடவை உங்களை பிடிக்காம விட மாட்டேன்டா. யாஹூ
நான் தான்டா பெஸ்ட். இந்த விக்க அடிச்சு அடியில சிக்ஸர் போறானாலும் குழிக்குள்ள போய் விழுதுல்ல. அடுத்தது அடிப்போம். ஹலோ, யார் யாது? எவ்வளவு தைரியம் என்கிட்ட குரல வசதி பேசுற? ஐயா முதலாளி, எப்படியா இருக்கீங்க? கோபமா இருக்கேன். இந்த வாரத்தோட கோட்டா எங்க போச்சு? உன்னை வேலையை விட்டு தூக்கணுமா? என்ன மன்னிச்சிருக்க முதலாளி. திங்கக்கிழமையா? வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு வீக்கெண்டா இருந்தாலும் பரவாயில்ல. ஒழுங்கு மரியாதையா மரத்தை வெட்டி அனுப்பிவிடு, இல்லன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஐயா உன் கத்தலுக்கு ஒரு லீவே இல்லையா? வீக்கெண்ட்ல போய் எந்த மனுஷன்டா வேலை பார்ப்பாங்க சொல்லுடா. என்னதான் அவன் பாசா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் லீவு. இத கேட்டு பையன் நம்மள விட மாட்டா போலியே. நீ எத்தனை வாட்டி வேணா பண்ணிக்கடா, நான் இந்த வீட்டுல இப்ப இருக்க மாட்டேன். ஏய், இததான் சொன்னியா நீ? ஓகே, நான் சொல்றபடி நீ செய்யணும். நான் கீழே இறங்கின உடனே என் மேல இருந்து நீ இதை எடுத்துடணும். யா சூப்பர். இரு, நான் உன்னை பிடிக்கிறேன். வாரன் பயப்படாத, நான் உன்னை பிடிச்சிருவேன். நல்லா பிடிச்சடா. வாங்க திங்க மட்டும் ஆசைப்படுற, காப்பாத்த மாட்டேங்கிறியே. என்ன மன்னிச்சிடு வாரன். ஆமா, இப்ப அடிச்ச பால் எங்க போயிருக்கும்? வாரன், அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு? அச்சச்சோ, என் பல்ல அடைச்சிருச்சு. என்னது இது? உள்ள என்ன இருக்கு? இது ஒரு கோல்ஃப் பால். அப்படின்னா அது குப்பை. அதை தூக்கி போட்டு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. இது கடிக்க போய் பல்ல அடைச்சிருச்சு பாரு. சரி, இங்க பாருங்க, நடந்தது நடந்துடுச்சு. இப்ப எதுக்கு அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு? சரி, இங்க பாருங்க, நாம இத வச்சு ஒரு பிளான் போட்டா எப்படி இருக்கும்? திரும்பவும் அந்த பால் எங்கிட்டாவது போச்சுன்னு அப்படியே விட்டுருவோமா? இதுல முக்கியமானது நம்மளோட கவனம் மட்டும்தான். நான் இந்த விளையாட்டுல பெரிய கில்லாடி. அப்படின்னா இந்த பால சுத்தி தான் அடிக்கணுமா? ஆனா நீ பால் அடிக்கலையே, சுத்திட்டு அங்கேயே தானே நிக்கிற. ஆமாண்டா. அது வந்து நான் சும்மா வார்ம் அப் தான் பண்ணேன். அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு பிராக்டிஸ் பண்ணணும். சரி விடுங்க, இப்ப எப்படி அடிக்க போறேன்னு மட்டும் பாருங்க. நல்லா பாருங்க. ரொம்ப ஹைட்ல அடிச்சிட்டடா. பின்ன அடிக்க மாட்டேனா? இதுதான் முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு பால தூரமா அடிக்கணும். அது திரும்ப நிலத்துக்கு வரலனா நீ ஜெயிச்சிட்ட. ஓ, அப்படியாடா? ஆனா அதை வச்சு தலையில அடிச்சா எப்படி வலிக்குன்னு தெரியுமா? சரியா சொன்ன. என்னோட தலை, என் தலை வலிக்குது. இந்த பால் எங்க இருந்துடா வந்து என் தலையில விழுந்தது? தலை போடச்சுக்குச்சு. அண்ணா, சொல்லி கொடுறா அண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணா. எனக்கு கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால தானே நான் உன்கிட்ட கேக்குறேன். சொல்லி கொடு. பிராம்பிள், கோல்ஃப் விளையாட்டுன்னு வந்துட்டா அதுல கோஆர்டினேஷன் வந்து ரொம்பவே முக்கியம். ஏனோ தானோன்னு விளையாடக்கூடாது. நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே அனுப்புற இரு. திரும்ப என்கிட்ட வந்து தொலைஞ்சிடாத. ஆனாலும் நம்மளால முடியும். ஆனா அதுக்கு இன்னொரு பால் வேணும்.
டேய் அண்ணா இங்க பாருடா பால் திரும்பவும் வந்துருச்சு எனக்கு சொல்லி குடுறா ப்ளீஸ் டா. என்ன நீ என்ன கிறுக்காடா பிராம்பல்? நான் சொல்றத கேளு. அத குடுறாங்க. ரொம்ப ஆபத்தான விளையாட்டு. வரும்போதே சேஃப்டி ஹெல்மெட்டை போட்டு இருந்திருக்கணும். இப்ப பாரு போடச்சுக்குச்சு. யாராவது அடிச்சது? இவங்கள இது சரியா இல்லடா. கொஞ்சம் இரு. ஒரு ப்ரொஃபஷனலால மட்டும்தான் இப்படி அடிக்க முடியும். சரி இப்ப நாம ஒண்ணு பண்ணலாமா? சரி இருக்கட்டும் மை ஃப்ரெண்ட். இப்போ நீ என்ன பண்ண போறன்னு நானும் பாக்குறேன். அடே விக்கு, ஐயோ வலிக்குதே. இப்ப பாடுறா, இத வச்சு உன் மண்டையை எப்படி பொழக்கிறன்னு பாடுறா. இப்ப அந்த ப்ரொஃபஷனல் இத வச்சு என்ன பண்றான்னு பாப்போம். டேய் அண்ணா எதுக்குடா இந்த மாதிரி பண்ண? நீ தானே பால் வேணும்னு கேட்ட, அதான் திரும்ப வந்துருச்சு. அப்புறம் எதுக்கு திரும்பவும் அதை அடிச்ச? உனக்கு இப்ப சந்தோஷமா நம்ம விளையாட முடியாம போச்சு. ஜாக்கிரதை. எதுக்குடோ? பிராம்பல் 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 எழுந்துரு. டேய் சின்னவனே எழுந்துரு. பிராம்பல் உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என்னடா ஆச்சு? தலை கிருகிருன்னு வருது. இந்த குண்டா என்ன வந்து அடிச்சது? இப்ப பாரு, இத யாரு அடிச்சாங்கன்னு கண்டுபிடிச்சா அவங்க தலையிலேயே நான் திருப்பி அடிக்காம விட மாட்டேன்டா. அவங்க என் கிட்ட தப்பிக்கவே முடியாது. பொறுமையா இரு தம்பி. என்ன விடுடா அண்ணா. எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணிருப்பான். கொஞ்சம் அமைதியா இருக்கியா பிராம்பல்? அதாவது இத பார்த்தா யாரோ வேணும்னே நம்ம மேல அடிச்ச மாதிரி தான் இருக்கு. அநேகமா அவங்க ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும். ஓஹோ அப்படியா? சரி என்னப்பா, அதுக்குனே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பானோ? சரி சரி விடு. வாரன் தேனி கூட்டை எடு. சூப்பர் ஐடியா. சொல்லு சீக்கிரமா சொல்லு, இல்லனா தேனிக்காய் வெளியில வந்துரும். டேய் பிராம்பல், விளையாடுறது எப்படின்னு கத்துக்கணும்னு சொன்னல, அப்ப பால் நினைச்சு இந்த தேன் கூட்டை அடிச்சு தூக்கு. சரி அப்ப நான் அடிச்சு பறக்க விட்டுறேன். என்னடா இவ்வளவு நேரம் ஆச்சு அந்த பந்தை இன்னும் காணோம்? அப்படின்னா மண்டை வெந்து போயிருக்கும். நான் தானே எல்லாரையும் விட கில்லாடி. அப்படி போடு. அப்படி பார்த்தோம்னா இந்த லாகர்விக்கு தான் எல்லாரையும் விட சிறந்தவன். பரவாயில்லையா, ரொம்ப தூரமா அடிச்சிட்டானே. மிஸ் பண்ணிட்டியா? மிஸ் பண்ணிட்டியா? இந்த சத்தத்தை நான் கேட்டிருக்கேன்டா. வாரன் போய் அது யாருன்னு பாரு. இத வந்துட்டேன், யாருன்னு பாத்துட்டு வரேன். போயிடு. ஏய் பிரேயர் பிராம்பல், இப்ப நம்ம மேல பால் அடிச்சால, அவன் தேன்கூட்டோட மல்ல கட்டிட்டு இருக்கான். சூப்பரா அசத்திட்டப்பா. ஓ அச்சச்சோ, சின்னவனே பெரியவனே, அவன் கை நிறைய வெடிகுண்டுகளை வச்சிருக்கான். என்னது வெடிகுண்டுகளோ? என்னையாடா தேனி கூட்ட வச்சு தாக்குறீங்க? இப்போ உங்களை ஒரே அடியா பொசுக்கிற, அப்புறம் என்ன பண்றீங்கன்னு பாப்போம். அண்ணா நம்ம இப்ப என்னடா பண்றது? கொஞ்சம் பொறுமையா இரு. இத வச்சுக்க. இந்த பேட்டை நாம வெப்பனா பயன்படுத்தலாம். இப்ப நாம பண்ண வேண்டியது அந்த வெடிகுண்டு வெடிக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப அடிக்க வேண்டியதுதான். ஓகேடா லாகர்விக், நீ பார்பிக்யூ மாதிரி ஆகிறதுக்கு தயாராயிரு. இதோ வாங்கிக்க. இந்த அட்டகாசம். இப்ப இந்த வீக் என்ன பண்றேன்னு பார்க்கலாம். எங்க கிட்ட வச்சுக்கிட்டா இப்படிதான தொங்க விட்டுருவோம். என்ன என்னடா இது ரிவர்ஸ் கியர்ல வருது? வெடிக்க கூடாத இடத்துல வெடிக்கிறேன்.
மரத்தை வெட்டணும். மரத்தை என்ன இது? நல்லா இருக்கு. இந்த வாரன் எங்க போனோம்? டே அணிலு, டே வாரன் எங்கடா ஓடுற? ஹே பாத்தியா எப்படி விழுந்தான்னு? ஓட இங்க. கையில என்ன புதுசா வச்சு பாத்துட்டு இருக்க? நல்லா இருக்குல்ல இது? விக்கு கிட்ட இருந்து இதை நான் சுட்டுட்டு வந்தேன். சரி அதை விடுங்க. இது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அது இதோட பேர்லாம் இப்ப ரொம்ப முக்கியமா. அதை அப்படியே விட்டுருங்க. ஆனா இத வச்சு நீங்க பாத்தீங்கன்னா தூரமா இருக்கிறத கூட கிட்டக்கே பாக்கலாம்பா. நிஜமாவோட சொல்றேன். எங்க அது காட்டிங்க? இது என்னோடது. என்ன பண்றீங்க? சரி அதை விடு. அந்த லாகர் விக்கு கிட்ட இருந்து அவனுக்கே தெரியாம பல கஷ்டங்கள் பட்டு தான் நான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால இதை நான் தான் வச்சு விளையாடுவேன். சரி ஓகேடா. அப்புறம் நீ இதை விளையாடுறதுக்கு நான் தரேன். ஆனா ஒரு கண்டிஷன். நிஜமாவா? ஆமா நிஜமாதான். இதை யாரு வாங்குறீங்களோ அவங்க லாகர் விக்கி என்ன பண்றான்னு பாத்துக்கணும். சரியா? இப்ப இந்த வேலை யார் பாக்குறதுக்கு ஒத்துக்கிறீங்க? நான் பாக்குறேன். ரெண்டு பேரும் இதோட விளையாட ஆசைப்படுறீங்கன்னு தெரியுது. அதனால ஒண்ணு பண்ணலாமா? பிராமல் முதல்ல டி வச்சு. ஏய் அது என்கிட்ட முதல்ல கொடு. நான் போய் அவனை பாத்துக்கிறேன். பிராமல் திரும்ப அந்த விக்க பார்த்தனா என்கிட்ட சொல்லு, மறந்துடாத. சரி ஓகேடா அண்ணா. ஏய் பிராமல் வெயிட் பண்ணு, நானும் வரேன். இனி அந்த விக்கோட தொல்லை நமக்கு இல்ல. அவனுக்கு போய் பாத்துக்கிட்டோம் விடு. அடச்சே, என்னடா இது முட்டாள்தனமா இருக்கு. முதல்ல செயின்சாவை தூக்கி போட்டாங்க, அப்புறம் என் சூப்பர் பைனாக்குலரையும் விட்டு வைக்கலையா? அத கனடால எவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும் தெரியுமாடா? நம்ம பிராம்புலு லாகர் விக் எங்கடா இருக்கு? நான் பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன் என்னோட பைனாக்குலர். அடே உன்ன பதுக்கி போடாவுக்கு. ஹே பிராமல், அந்த லாகர் விக்க பாரு. ஒன்னதான்டா. லாகர் விக்கா எங்கடா இருக்கோ? எனக்கு அவன் தெரியலையே. இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? லாகர் விக் உனக்கு என்ன பண்ணு பாரு. டேய் பிராம்புலு இங்க வாடா. டேய் ஒரே இடத்துல நின்னு அப்பதான் சொல்ல முடியும். டேய் திமிரு முடிச்ச கரடி, உடனே சும்மா விட மாட்டான்டா. அந்த கரடிகளோட தொல்லையை என்னால தாங்கவே முடியல. மறுபடியும் இதுங்களை பார்த்த நான் கண்டிப்பா அதுங்களை துவைச்சு தொங்க விடாம விடவே மாட்டேன்டா. போய் பதுக்குடா. இது அந்த சுண்டலி அணிலு. என் பைனாக்குலரு. அது இதுகிட்ட எப்படா வந்துச்சு? நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா. இப்ப யாராலும் என்ன தடுக்க முடியாது, அந்த லாகர் விக்கால கூட. ஏதோ ஒண்ணு சரியில்லாத மாதிரி இருக்கே. ஐடியா. இப்ப பாடுறா. இந்த
இந்த இடத்துல இப்ப யாரும் இல்ல. போர் அடிக்குது. வேற ஏதாவது பாப்போம். இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பாக்கறடா. எதுக்கு நிஜமா சொல்ல போனா உனக்கு வராத காலையே இல்லடா. இந்த பக்கம் சேஃபா இருக்கு. இப்ப செக்டர் 17 பார்க்கலாமா? அந்த பக்கம் யார் இருக்கா? அடடா, என்ன இது? அந்த விக்க பார்த்து ரொம்ப நேரம் ஆகுதே. ஒருவேளை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வீட்டுக்கு போயிருப்பானோ? அட, இங்க யாருப்பா இது? என்ன இது? புதருங்க எப்ப தொப்பி போட ஆரம்பிச்சது? ஏய், யார் அது உள்ள இருக்கிறது? ஒரு முட்டாள். ஓகே, சரி, இப்ப நம்ம போய் பேஸுக்கு உடனே ரிப்போர்ட் பண்ணலாம். ஓ பைனாக்குலர், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்பா. நான் ஆரம்பத்துல இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். ஏய், அத குடு. ஒழுங்கு மரியாதையா என் பைனாக்குலரை கொடுத்துரு. முடியாது. குடுன்னு சொல்றான்ல. முடியாது. எனக்கு வேணும்டா. வெட்டிடு. கொடுக்க மாட்டேன். உடைச்சிராதடா. தலையெல்லாம் சுத்துதே. எனக்கு அது கிடைச்சிருச்சு. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப்டா. நல்ல வேளை என் புத்திசாலித்தனத்தினால என்னோட ஃபேவரட்டான பைனாகுலரை எடுத்துட்டு வந்தாச்சு. என்னடா இது பாதிதான் இருக்கு? என்னது? ஆமாண்டா, ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொன்னு எங்க? என்னடா இது? பரவாயில்ல விடு, இது இன்னமும் நல்லா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. காட்டு, அது என்கிட்ட காட்டு. சரி, இந்தா. அவன் மனசாட்சி இல்லாதவன் பாதியா உடைச்சிட்டான். அப்படின்னா இத விடுறா, உடைச்சிட போற. இத நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன், சொல்றத கேளுடா. ஆஹா, இது நாமளும் சேர்ந்து தானே உடைச்சோம். இது சரியில்லை, நான் சும்மா விட மாட்டேன். அவனை விடவே மாட்டேன். அந்த லாகர் விக்கு தான் வரான். என்ன அவனா வரான்? காட்டு. இந்தா. அவன் இங்கே வந்துட்டானா? கவலைப்படாத, அவனை சிறப்பா சிறப்பிக்க என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. எங்க போச்சு அந்த அணில் வாண்டு? அந்த சுண்டலி குட்டி எங்கடா இடுக்கல போய் மறைஞ்சுக்குச்சு? இங்க இருக்கா அது? அங்கேயே நில்றா. முடிஞ்சா வந்து படி. ஏய் சும்மா சொன்னேன், ஓடி வா. ஓகே, செட் ஆயிடுச்சு. ஏய் பிரையன், எனக்கு வந்து உதவி பண்ணு. அவன் சுட்டுக்கிட்டு இருக்கான். ஓடாதடா, நில்றா. ஏய் இங்க வா, இங்க சீக்கிரம். ஓடாதடா, நில்லு. எங்க போனாலும் நான் உன் பின்னாடியே வருவேன்டா. இப்ப நான் தானே ஜெயிப்ப. அந்த அடியில் மட்டும் கிடைச்சதுன்னா பொறிச்சு திட்டுற வேண்டியதுதான். அற்புதம்டா. எதுக்குடா இந்த கயிறு கட்டி இருக்கு? வந்துரு, சொன்னா கேளு, வந்துடு. இந்த கயிறுக்கெல்லாம் நான் கூட அஞ்ச மாட்டான். ஒழுங்கா வந்துரு சொல்றேன்ல. இது கூட சாயுது. தள்ளிவிடு. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அப்படியே போயிட்டு திரும்ப வராத விக்கு. காப்பாத்துங்க. திமிரு பிடிச்ச கரடி.